அந்த வேலையில் எனக்கு கிளாஸஸ் நிறைய டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எடுக்கிறது அந்த மந்தில் நீங்களாவது புதுசாக ஜாயின் பண்ணிட்டீங்க, திரும்பியும் ஓடிட்டு இருந்த கிளாஸே 2-3 கிளாஸ் போச்சு. இங்கே பாருங்களேன், இந்த லைனை அழிக்கிறேன். அந்த நம்ம ஐ லெவல் லைன் ஹொரைசான் லெவல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் அழிக்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு தெரியாது. அந்த லைன் அழிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைன் அழிக்கிறேன். ஏன்னா சுவர் வந்து அந்த இடத்துல ஒரு கோடு கிடையாது, அப்படியே அந்த சுவர் அப்படியே கட்டியிருக்கோம். இப்படி சுவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஒரு ஒரு முக்கோணம் மாதிரி கட்டியிருக்கோம். எதுக்காக கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. ஏன்னா இது ஹைபாத்தட்டிக்கல் ஐடியாக்காக தானே செய்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து இது என்னன்னா, இது ஐ லெவல் மேலே இருக்கு. இதுதான் ஐ லெவல் இல்லையா? இது ஐ லெவல் மேலே இருக்கு. இப்போ இந்த கோடும் வந்து அதில் அழிஞ்சிரும். ஏன்னா அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தூணுடைய எக்ஸ்டென்ஷன் அது. அப்போ அந்த இவ்வளவு தூரத்து வரைக்கும் அது அழிஞ்சிருது. அதே மாதிரி இங்கேயும் இது அழிஞ்சிருது. ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அத இப்போ அது செய்ய போனோம். ஸ்கிரீன்ஷாட்டா சார்? ஸ்கிரீன்ஷாட் வராதுன்னு நினைக்கிறேன் சார். ஓ, இது நடந்துட்டு இருக்கும்போது வராதோ? ஓகே, இது நடந்துட்டு இருக்கும்போது வராதோ? சரி. இல்லைன்னா இதை கேமரா வச்சு எடுத்துறேன். இது இந்த லெவல்ல ஒரு போட்டோ எடுத்துருவோமா? சரிங்களா? இப்போ இந்த கோடு உங்களுக்கு விளங்கிருச்சு இல்லையா? இந்த கோடு விளங்கிருச்சு உங்களுக்கு. இங்க இருந்து இப்படி போகுது, இங்க இருந்து இப்படி போகுது. நான் இப்ப இந்த சைடு மாத்திரம் எடுக்க போறேன். ஓகே, அதை எடுத்தாச்சு. எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. திரும்ப ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது இல்லை. ஆனால் அதுதான் வழி, வேற வழியே இல்லை நமக்கு. சரிங்களா? இப்போ இது அபாவ் ஐ லெவலாக இருக்கிறதுனால இப்படி ஒரு குழி தோன்றணும்னா சுவரில் வந்து இப்படி ஒரு குழி தோன்றும். இப்படி இருக்கு சுவர், இதில் குழி தோன்றோம்னா இந்த இடம் தெரியும், இந்த இடம் தெரியும். இதோடைய டாப் தெரியாது இல்லையா? இப்போ கீழே வைக்கிறான்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி நான் கீழே வந்து ஒன்று வைக்க போகிறேன். இதை என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருவோமா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாமா? சும்மா சாதாரணமாகவே செஞ்சுருவோம். இல்லை, நான் பாட்டுக்கு ஜாலியாக காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டு. இல்லை, அதுவும் ஒன்று பார்க்க வேண்டியிருக்குங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எபிலிட்டிக்கு கொஞ்சம் கூட செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸோடைய எபிலிட்டிக்கு கொஞ்சம் கூட செய்யலாமே தவிர, இப்போ இதை இது வரைக்குமே கொண்டு போயிடுவோமா? கொஞ்சம் போல் விட்டுருவோமா? இவ்வளோ விட்டுருவோம், கொஞ்சம் ஷாலோவாகவே. என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா சரியான இருக்கா? என்ன சார்? ஓகே, கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க பண்ணது அப்புறமா நான் பாக்குறப்ப புரியும். சரி. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு உங்களால செய்ய முடிஞ்சிருச்சா சார்? நான் அந்த இவ்வளவு இருக்கிறேன் சார், இவ்வளவு தூரம். ஓகே, அதே இது இந்த இடத்துல செஞ்சு மேல செஞ்சிருக்கீங்கல்ல? ஆமா சார். அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் இது ரொம்ப ஆழமா இருக்கு, இந்த சோதனை இது ஆழமா போயிருக்கு. இது வந்து ஒரு சுவர் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. ஒரு சுவரை இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தூண் இருக்கு. இந்த சுவரை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவரை, இங்க ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவர்ல இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதை போட்டுடலாம் இல்லையா? போட்டேன் சார். போட்டாச்சு. அங்க ஒரு கோடு போட்டேன். ஆமா, கோடு போட்டாச்சு. மேல மேல இதுல ஒரு கோடு போட்டீங்க. இப்ப இத கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அதை கனெக்ட் பண்ணிருங்க. மேல கனெக்ட் பண்ண மாதிரி அதையும் கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணிட்டு இங்க கைட்லைன் ஒன்று வரைஞ்சிங்க பார்த்தீங்களா? அந்த கைட்லைனை அழிச்சிடலாம். யாருல ஓ, அந்த இதா, அந்த
சரிங்களா? இப்போ அப்படி வந்துருச்சு. இப்போ என்னன்னா நமக்கு என்ன இதில் எத்தனை லூஸ் பாயிண்ட் கிடைக்குது? 1 2 3 4. இந்த ஃபோர்த் லூஸ் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மறைஞ்சிரும், கனெக்ட் ஆகாது. இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணுவோமா? அந்த 4ல் வந்து 3 தான் கனெக்ட் பண்ண முடியும் நம்மளால், கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபோர்த் வந்து தெரியாது. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறேன், இதையும் இந்த கீழே இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த கார்னரை கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரை கனெக்ட் பண்ண போகிறேன். வேனிஷிங் பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ மீதி எல்லாத்தையும் மறந்துருங்க, இதை மாத்திரம் பாருங்க. சப்போஸ் நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகட்டும், இவ்வளோ தூரத்துக்கு போய் இதுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று போடுறேன். அதே அளவுக்கு போய் நான் இந்த இடத்துல ஒரு பேரலாக லைன் போடணும்னா இதுக்கு ஒரு பேரலாக லைன் இங்கே போடணுமா? இது வரைக்கும் உங்களுக்கு விளங்கிச்சா? இந்த கனெக்ட் பண்ணது வரைக்கும் விளங்கிச்சு இல்லையா? அப்போ இதுக்கு பேரலாக இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன். இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு இதை மாத்திரம் இங்க் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பேரலாக இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போடுறேன். இப்போ இதுக்கு பேரலாக இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று போட்டால் அந்த இடம் வந்து முடிச்சிடும். இது இந்த லைன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் கிடையாது. இப்போ நான் வந்து இதை மாத்திரம் இங்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பேனாவையும் சேஃபாக இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தேன். சேஃபாக வச்சிருந்த இடம்னா எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. நான் இங்கேருந்து வரைஞ்சிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தூண் ஒன்று வரைஞ்சோம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து நான் வந்து அந்த தூணை மாத்திரம் வரையப்பேன். ஆக்சுவலாக ஸ்கேல் வச்சு வர வேணாம், ஸ்கேல் வச்சு தான் வரையணும், டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலே வரைகிறேன். கொஞ்சம் கோணமானலாம் வருது, பரவாயில்ல. சரிங்களா? இப்போ இந்த தூண் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்த மாத்திரம் வரைய போகிறேன். இங்கேருந்து ஒரு சுவரை வந்து இப்படி வெளியே எடுக்கிறேன். இங்கேருந்து ஒரு சுவரை வந்து வெளியே எடுக்கிறேன். ஒரே சாரி சார், ஒரே பாருங்க. என்ன வேணும்? என்னது இல்ல? பாத்ரூம் கலருக்கு எடுத்துக்கோங்க. சாரி சார். சரிங்களா? சரியா? இப்போ இந்த சுவரை வந்து இப்படி எடுக்கிறேன். அந்த சுவரை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைனாக கட்டாமல் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த சுவரை உள்ளே கொண்டு போகிறேன். அது இந்த வானிஷிங்கில் போய் கனெக்ட் ஆகுது. இந்த சுவரை உள்ளே கொண்டு போகிறேன், அது அந்த வானிஷிங்கில் போய் கனெக்ட் ஆகுது. இப்படி போய் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சுவர் வந்து இப்படி வருது. நான் இதோட நிறுத்திக்கிறேன். இப்போதைக்கு நிறுத்திட்டு இதை இந்த சைடில் சுவரை கட்டிட்டு போகிறேன். இந்த சைடில் சுவரை கட்டிட்டு போனேன்னா எவ்வளோ தூரத்துக்கு கட்டிட்டு போகிறேன்னா இவ்வளோ தூரத்துக்கு கட்டிட்டு வர்றேன். அந்த வேனிஷிங்க்கு ஃபிக்ஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இருக்கிறது அங்கே போக போக சிறுஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? சிறுஸ் ஆகிட்டே போயிடுச்சு. இப்போ இந்த அடிப்பாகம் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம வந்து இதான் ஐ லெவல், நம்ம தலையை தூக்கி பார்க்குறோம். இது அபவ் ஐ லெவலாக இருக்கு. சரிங்களா? இது அபவ் ஐ லெவல். இது அபவ் ஐ லெவல். இப்போ அந்த இடம் தெரியுது. இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த இடத்துல தெரியுது. நான் சுவரை இதோட வந்து அந்த இடத்துல கட் பண்ணுறேன். இப்போ இதை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு விளங்குதா?
சார் அந்த இது ஷெல்ஃப் லேப்ட் ஷெல்ஃப் மாதிரி. ஒரு லேம்ப் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஆ இருக்குமே, அது மாதிரி ஆ இருக்கு. ஆமா சார், ஆமா சார், ஆமா. சரி, வந்துருச்சுங்களா? இப்போ என்னன்னா கீழே வந்து ஆ, இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஆ சப்போஸ் இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து உள்ள இதுக்குள்ளேயும் லைட் வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். ம் இதுக்குள்ள இது வந்து ஒரு இந்த இடம் வுட்டு, ம் இந்த இடம் கிளாஸ், இந்த இடம் கிளாஸ். இப்போ மேலேயும் லைட் அடிக்கும், கீழேயும் லைட் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரி சரி. அப்போ பாருங்க என்ன செய்யறேன்னா மேலே லைட் அடிக்கிறதுக்கு அப்படி போடுறேன் அதை. அப்போ அந்த இடத்துல கிளாஸ் வந்து அப்படி வருமா, அப்படி வந்து சேரும். இந்த இடத்துல கிளாஸ் வந்து அப்படி வந்து சேரும். இப்போ கீழே இது வந்து உடன் பிளாங்க் ஒன்று போட்டுறேன், மறைஞ்சிருது அது. நம்ம இதை திறந்து எதுவும் திங்ஸ் உள்ள வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒரு ஹேண்டில் ம் ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிறோம். ம் ம்? ம் இதுதான் பாக்ஸ். ம் சரியா? இப்போ என்ன செய்யறோம், அதே மாதிரி கீழே ஒரு ஷெல்ஃப் ஒன்று செய்யறோம். கீழே ஒரு ஷெல்ஃப் ஒன்று செய்யறோம். இப்போ கீழே வந்து அந்த ஷெல்ஃப் வந்து இவ்வளோ வாரத்துக்கு போக போகுது. அப்போ இதோ வந்து இந்த ஃபேனிஷிங்க்கு போய் சேருமா, இது வந்து இந்த வேனிஷிங்க்கு போய் சேரும் இல்லையா, இது இந்த வேனிஷிங் போய் ஆமா. சேரும். நம்ம அதை சேர வச்சுட்டோம், முதல்லயே சேர வச்சுட்டோம். இப்போ அதை இங்க் மாத்திரம் பண்ணுறோம். அது இவ்வளோ வாரத்துக்கு போகுது, ம் அவ்வளோ வாரத்துக்கு போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து இங்கே கொண்டு போகணும். ம் சரிங்களா? ம் எப்படி கொண்டு போகிறோம், அதை இப்படி வச்சு ம் இப்போ வந்து பாருங்க இதை கோடு போட்டுருவோம். இப்போ இங்கே வந்து இதோடைய டாப் தெரியல நமக்கு. இதோடைய அந்த ஷெல்ஃபோடைய அடிப்பாகம் தெரியுது, சைடு தெரியுது, ம் டாப் தெரியல. இந்த ஷெல்ஃபோடைய டாப் தெரியுது, மேல்பாகம் தெரியல. ம் சரிங்களா? அது சரிதானே? லாஜிக் சரிதானே? ம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மேத்தமேட்டிக்கலோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளா பிலாசபிக்கல் லாஜிக்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தானே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோம். ஆ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷெல்ஃப் வந்து இதோட நிறுத்திக்க போறோம், இதோட நிறுத்திக்க போறோம். இந்த ஷெல்ஃப் எவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு இல்லையா, ம் இந்த ஷெல்ஃபை வந்து இதோட நிறுத்திக்க போறோம். அப்படி நிறுத்திக்க போறோம்னா இது ரெண்டும் இருக்கும், இது ரெண்டும் இருக்கும். இது எங்க வரும் அப்படின்னா, இதுக்கு பேரலா இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போடுறோம். இதுக்கு பேரலா, அது பேரலான்றது வந்து ஆக்சுவலா மெக்கானிக்கலா நம்ம பேரலா போடலாம். ம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து மெஷர் பண்ணி போட முடியாது. இப்படி இந்த இப்படி இப்படி ஸ்கேல் அப்படி வச்சுக்கிட்டு, இப்படி ஸ்கேல் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கா அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு போனோம்னா, அசையாம தூக்கிட்டு போனோம்னா அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு சான்ஸ் ஈவனா இருக்கு, கோடு இருக்கும். கோடு இருக்க சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து இதுக்கு பேரலா இங்க போட்டோம், இதுக்கு பேரலா அங்க போட்டோம். இப்போ அதை இங்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதை வந்து இவ்வளவு தூரத்துக்கு நான் கொண்டு வந்தேன்னா இது வந்து இங்க கனெக்ட் ஆகும். எது மறுபடி சார்? ஏன்னா இதை இந்த இடத்துல இந்த இந்த கோடை வந்து இங்க கொண்டு வந்தேன் இல்லையா, இங்க இருந்தா அந்த ஷெல்ஃபு. ம் அப்ப இது வந்து இதோட கனெக்ட் ஆகும். ம் இங்க இருந்து இதுக்கு ஒரு பேரலல் லைன் ஒன்று வரும். அதுதான் அடியில தெரியும் இல்லையா, இத மாதிரி தெரியும் இல்லையா அது.
அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு. ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த வால்? ம். Good, good, good. இந்த வால் வந்து புரிஞ்சிருச்சு. நம்ம இதோ இவ்வளவு பாடு சொல்லுங்க. கரெக்டு, கரெக்டா, ம், அதான் அதே தான். இந்த ம். இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு ஒன்று வரும். இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு. இந்த சரி கோடு சார். இந்த கோடுக்கு பேரலா. ஓகே, ஓகே. போட்டேன் சார். அதுதான். ம், சப்போஸ் இந்த வாலும் இந்த 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 வால் அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்படி ம், வச்சுக்கிறோம். ஏன்னா அது மொட்டையாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கும் இதுக்கும், இந்த ம், புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் ஸ்கேலை வச்சு ம், இதுல இருந்து ஒரு கோடு அப்படியே போட்டுக்கிறோம். அது அப்படி போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும், இந்த கார்னருக்கும், பில்லருடைய டாப்புக்கும் வேனிஷிங்க்கும் ஒரு 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 லைன் ஒன்று போட்டு விட்டுருவோம். எங்கேருந்து இங்கேருந்து வரும் அது போட்டு விட்டுட்டு அந்த சுவரை வந்து அந்த இடத்துல முடிச்சிருவோம். கொஞ்ச நேரம் பேனா திறந்திருந்தது, காஞ்சிருச்சு. காஞ்சிருது, காஞ்சிட்டு அப்படியே ஒர்க் பண்ணுறதே நிறுத்திடுது. சரிங்களா? இதே மாதிரி இந்த சைடில் ஒன்று வரைவோமா? ஆ இந்த சைடில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் கர்வ்ஸும் போடுவோமா? ஒரு நிமிஷம் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இப்போ நான் இதை ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு எரேஸ் பண்ணி நான் காட்டுறேன். ம், இந்த சைடு மாத்திரம் ஃபோட்டோ எடுத்தால் போதும் இல்லை ஆக்சுவலாக. ம். இந்த கோடு சரியா வருதா சார்? ஒரு நிமிஷம் இருக்குல்ல, காட்டுங்க. இந்த கோடு கரெக்டு தான், கரெக்டு தான், கரெக்ட் தானே? கரெக்டு தான். சரி, இப்போ நான் ஓகே. எடுத்திருக்கிற ஃபோட்டோ இப்படி இருக்கு, ஆ இப்படி இருக்கு. ம், ஆ? ம். சரி தானே? உங்களுக்கு இருக்கிறது தான் அப்படி தான் இருக்கு. ஆமா நான் சார். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு கோடு போட்டு முடிச்சிருக்கேன். நான் வந்து நீங்க இந்த இந்த இது வரைக்கும் நீங்க நீட்டிருந்தீங்க, நான் இதுல ஆமா, ஷார்ட்டா இது வரைக்கும் கோடு போட்டுட்டு இருக்கேன், போதும் அதனால இது போதும் போதும், கொஞ்சம் சின்ன பிக்சர் இருக்கு. போதும் ம். போதும் போதும் போதும். சரியா? இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ண போறேன். இந்த சைடில் இருக்கக்கூடிய பென்சில் லைன்ஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட போறேன். ம். ஆனால் வேனிஷிங் பாயிண்ட் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து இந்த சைடு செய்யும்போது இந்த ஆனா அது மாதிரி சைடு என்னோட தூண் கொஞ்சம் பெருசாயிடுச்சு, ஏன்னு தெரியல. பரவாயில்ல. அதனால என்ன அதாவது அந்த மெஷர், அந்த ஐடியா சென்ஸ் ஓகே. இப்படி வந்து அந்த சோகத்துக்கு நோக்கி மூவ் பண்ணி போகுது அப்படின்றது தெரிஞ்சுன்னா போதும். சைஸ் நமக்கு வந்து எக்ஸாக்டா இருக்கணும்ன்ற தேவையில்லை இப்போதைக்கு. ம். சரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆனா சொல்ல சொல்ல செஞ்சா கரெக்டா வருது சார். நானா மூளையை யூஸ் பண்ணி செய்வேனா, அதுதான். ஒன்று, நான் வந்து இந்த சைடு இன்னொன்று கர்வை வச்சு செய்வோம். ஆ சரிங்களா? ஒரு கர்வை வச்சு செய்வோம். அதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி செய்வோம். ஓகே. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதாவது ஆ நான் இதை மாத்திரம் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு தூணு வரைஞ்சி ஆ இந்த சைடில் இதையும் இந்த சைடில் இன்னொன்னையும் ஒன்று வரைஞ்சி காட்டுறேன். ம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒன்று செய்யுங்க. நம்ம முதல்ல இதை சரி. செய்வோம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஆ இப்போ வந்து என்ன, இப்போ இந்த இடத்துல சுவரை வந்து இப்போ இந்த தூணை ஒட்டி ஒரு சுவரை வெளியில் கொண்டு வந்தோம். அந்த சுவரில் தான் இது செஞ்சுருக்கோம் ம். இல்லைங்களா? இந்த ம். சுவர் மேலே தான் இதை செஞ்சுருக்கோம். அதில் ஆமா இருந்து சார். வெளியில் கொண்டாந்துருக்கோம். ஒரு ஷெல்ஃப் மாதிரி அது. ஆ இப்போ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஷெல்ஃப் கொண்டு வரணும்னா நம்ம இந்த புள்ளியிலேருந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு கோடு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? ம். இப்படி வச்சு நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா நோட் புக்கை இப்படி தள்ளிக்கிற வேண்டியது.
சைடு வேனிஷிங் பாயிண்ட்ல வைக்கிறேன். அது உங்களுக்கு வேனிஷிங் பாயிண்ட் தெரியாது, ஆனால் வேனிஷிங் பாயிண்ட்ல வைக்கிறேன். சரியா? இப்படி வச்சு அப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ ஒரு எங்க வெளியில் சார் வந்துருச்சு. எங்க இருந்து எங்க போட்டுட்டீங்க சார்? வேனிஷிங் எனக்கு தெரியல. வேனிஷிங் இங்கே இருக்கக்கூடிய வேனிஷிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். இந்த கார்னர்ல இருந்து, அதாவது இந்த தூண் அப்படியே இருக்க போது, அந்த தூணுக்கு சைடுல இருந்து ஒரு சுவர் இப்படி கொண்டு வரேன் வெளியில. ம், இப்படி ஒரு சுவர் கொண்டு வரேன். ம், அப்படி ஒரு சுவர் கொண்டு வரேன்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் இந்த கார்னருக்கும், ம். இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் இந்த கார்னருக்கும் வச்சு ஒரு கோடு போட்டுறேன். இந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் இந்த கார்னருக்கும் வச்சு ஒரு கோடு போட்டுறேன். ஓகே. நான் இந்த இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட போகிறேன். ஓகே சார். சரியா? இப்போ நான் வந்து 2 வேனிஷிங் பாயிண்ட்டையும் காட்டுறதா இருந்தால், இல்லை கொஞ்சம் பின்னாடி போனால் நல்லாயிருக்கும். இருக்கட்டும்ல, இப்படி இருக்கட்டும். சரி, இந்த இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி நான் டிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். சும்மா சும்மா நம்மளுடைய வசதிக்காக போடுறோம். அப்ராக்சிமேட்டாக, ஆனால் பேரலாக இருக்கணும். கரெக்டாக பேரலாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். சரிங்களா? ம், அந்த கோடு போட்டோம்னா என்ன, இப்போ நமக்கு 2 லூஸ் எண்டு கிடைச்சிருச்சா? இந்த இடத்துல ஒரு லூஸ் எண்டு. லூஸ் எண்டுனா வேனிஷிங் பாயிண்டோட கனெக்ட் ஆகாதது தான் லூஸ் எண்டு. இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இதுவும் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. இது ரெண்டும் கனெக்ட் ஆகலை. ம், அப்போ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுவோமா? ம். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ம். இது இப்படி பாக்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துருச்சா? இதை நம்ம பின்னாடி கொண்டு போகலாம், முன்னாடி கொண்டு வரலாம், பாக்ஸ் மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. ஏய், நாளைக்கு ஈவினிங் தானடா உன்னை வர சொன்னேன் 5 o'clock. நான் சொன்னேன் மார்னிங் ஆன்ட்டிக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன். அது கூட 11 to 12 சொல்லடா, 12 to 1. ஓ சரி சரி சார். இதுதான் சார் நான் அந்த பொண்ணு நேற்று வரேங்க. ஓ ஓகே ஓகே, அந்த புக்கில் இருந்ததா? நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. வெரி அதான் குட், வெரி எங்களுக்கு குட். குரு, பெரிய குரு, பெரிய மாஸ்டர். இங்க வா. நான் இதில் என்ன சார்? அடுத்தடுத்து செஞ்சுட்டே அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தா அவ இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் ஃபுல்லா காதெல்லாம் பண்ணிட்டேன் சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். கண்ணு நோஸ், கண்ணு கண்ணு. பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு சொல்றாங்க. வெரி குட். வெயிட் பண்ணு. கொஞ்சம் இன்னும் ஒரு இந்த சைடை வந்து நான் குயிக்காக செஞ்சு காட்டிடுறேன், நீங்கள் அப்புறம் சரிங்களா? எப்படினாலும் சரி சார். இல்லை, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வந்திருக்க. பரவாயில்ல, அவங்க வெயிட், அதை எடுத்து நீ கண்டினியூ பண்ண. நேற்று எது ஃபினிஷ் பண்ண அடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ண அவள் பண்ணுவா சார். நான் அந்த புக் இருக்குல்ல சார், அதுல கண்டினியூ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல இங்கேருந்து இவ்வளோ பெருசுக்கு, இங்கேருந்து இவ்வளோ பெருசுக்கு ஒரு குழி மாதிரி தோண்ட போறேன். நம்ம அதை உள்ள முன்னாடி போட்டு அந்த கோடெல்லாம் எரேஸ் பண்ணிடணும்னா சார்? எது உள்ள இருக்க கோடா? உள்ள சின்ன சின்னதா போட்டு எரேஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, இதுதான் மெயின் லைனு,
நமக்கு ஆ அது பழக்கமாயிரும். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு 200 லைன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிடும். 4 லைன் மாத்திரம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் நான். அது ம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு தடவையும் எரேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு அது தேவைப்படும். ம். எப்போ தேவைப்படும்னு தெரியாது. ம். சரிங்களா? ம். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்துல இருந்து இவ்வளோ பெருசுக்கு ஒரு மார்க்கிங் ஒன்று செஞ்சுக்கிட்டு, ம். சென்டர் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ம். வச்சுக்கிட்டு ஒரு கர்வ் ஒன்று வரைகிறேன். நல்ல டீப்பாக ஒரு கர்வ் ஒன்று வரைகிறேன். ஸ்வேதா, நீ வரைஞ்சிட்டு இருக்கல மாஸ்டர், அவர் தான் இவரு. அவரோட ஃபேஸ் தான் வரைகிற நீ. இவங்க தான் அவங்க. இவங்களோட புக் அது. இவங்களோட சிலபஸ் தான் அது. உங்க முகம் தெரியல அப்போ. இப்ப வந்து பாத்துக்கோ. சார் முகத்தை பாத்துக்கோ. ஓகே. அப்ப தெரியல அவளுக்கு. நேர்ல வந்து பாரு. ஹலோ ஹாய். அங்கிள், வணக்கம் ஹாய். சொல்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. காதுல ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ அப்படின்னு. தேங்க்யூ. சரிப்பா, சரி 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 சரி. 12th முடிச்சு காலேஜ் போறேன் சார். ஓ அப்படியா? என்னம்மாப்பா செய்ய போற காலேஜில்? காலேஜ்ல என்ன பண்ண போறேன்? அவ இப்போ இது சத்யபாமால ஈசி எடுத்திருக்கா சார். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி. நல்லா தான். சரிங்களா? நான் வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் ஒன்று போடுறேன். இந்த இடத்துல ஒரு கர்வ் ஒன்று போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் போட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், இதை வந்து வேனிஷிங்க்கு சேர்ப்போம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இதை வேனிஷிங்க்கு சேர்த்துருவோம். இதையும் இப்போ நம்ம வந்து கான்கேவா கோடு போட்டிருக்கோம். அது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்றதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறோம். லூஸ் எண்டுன்னு சொல்லிட்டு கிடைச்ச உடனே வேனிஷிங்கோட கனெக்ட் பண்ணிடுறது தான் நம்மளுடைய வேலை. முதல் வேலை வந்து லூஸ் எண்டுன்னு கிடைச்ச உடனே கொசு வந்து காலை பிச்சு சாப்பிடுது. நிறைய செடியில நிறைய செடிகள். அதான். இங்க பில்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அங்கங்க தண்ணி வேற கட்டி நிற்கும். இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அது. ஓகே ஓகே. அதனால பக்கத்துல எல்லாம் எம்டி. நீங்க எப்படி சார் சென்னையில இருந்துட்டு அப்படி போய் அங்க பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டீங்க சார்? என் வைஃப் பெங்களூர். அதனால. ஆமா, என் வைஃப் வந்து பூர்வீக வீடு. ஓ, உங்களோட பூர்வீக வீடு? இல்ல இல்ல, என்னுடைய பூர்வீக வீடு இல்ல. என் வைஃபோடைய பூர்வீக வீடு வித்துட்டோம் ஆக்சுவலா. இது நாங்க நிலம் வாங்கி கட்டினதுதான். ஓ சரி சரி. நாங்களா கட்டினது இது. சென்னையில இருந்துட்டு அங்க போய் செட்டில் ஆகிறப்போ? சென்னையில இருந்து நாங்க டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டோம். சென்னையில இருந்து டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டு அங்க வந்து ஒரு 15-16 இயர்ஸ் இருந்தோம். ஓ சார், நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்களா சார்? 6 இயர்ஸ்ல உங்களுக்கு இங்க ரிட்டையர்மெண்ட் இது வச்சாங்களா? ஃபேர்வெல் பார்ட்டி வச்சாங்க. அப்பதானே உங்களுக்கு அவார்டு கூட உங்க 60ல உங்களுக்கு அவங்களோட நேம் வச்சு அவார்டு இது கூட கொடுத்தாங்க சார். அப்புறம் எப்படி சார் நீங்க அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிருந்தீங்களா சார்? இல்ல, அதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையிலயே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா காலேஜ்ல? நான் வந்து 33 இயர்ஸா இருக்கும்போது டெல்லிக்கு போனேன். 33-34 இருக்கும்போது டெல்லிக்கு போனேன். 48 இயர்ஸா இருக்கும்போது திரும்ப சென்னைக்கு வந்துடுறோம். பெங்களூருக்கு வந்துடுறோம். பெங்களூருக்கு வந்து அங்க டெல்லியில இருந்த வீடை வித்துட்டு பெங்களூர்ல வீடு வாங்கிடுறோம். அதனால இவங்க பிள்ளைகளும் பிரேமாவும் இங்கே தங்கிட்டாங்க. ஓ, நீங்க அங்க சென்னையில நீங்க வந்துட்டு சென்னையில வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெருசுக்கு ஒரு கோடு ஒண்ணு போட போறேன். இந்த ஸ்கேலோட சைஸுக்கு ஸ்கேல் அப்படி கரெக்டா அப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். கோடு ஒண்ணு போட்டுக்கிட்டு இப்ப இந்த ஃபார்மை வந்து நான் வந்து கரெக்டா கொண்டு வரணும். அந்த ஃபார்ம் அதே சின்ன சைஸ்ல வரும். அது அது செமி சர்க்கிளா இல்ல ஆக்சுவலா, அதனால இதுவும் செமி சர்க்கிளா இல்லாம இருக்கணும். அப்படி போடுறோம். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்த எரேஸ் பண்ணலாம். எந்த இடத்த எரேஸ் பண்ணலாம்? இதை எரேஸ் பண்ணிடலாம். இது எனக்கு தேவையில்லை.
இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவை எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து சுவர் வந்து திரும்ப மேலே வந்துடுது. சரியா? இப்ப இதே இதை வந்து நம்ம மேலே கொண்டு வருவோமா? இதை ரெண்டுமே கீழே கொண்டு போனோம் இல்லையா? இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வருவோமா? வெளியில ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி. இல்லாட்டி என்ன செய்வோம், கீழே இருந்து ஒரு செமி சர்க்கிள் ஒன்று வருது. அப்படி எப்படி வருது? இங்க இருந்து இழுத்துட்டு வரோம். அது இங்க இருந்து ஒரு கோடை போட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா ஒரு பாக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் போடுறோம். ரெண்டு மூணு விஷயங்கள் நான் உங்களுக்கு, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், இப்ப நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யறப்ப என்னால முடியுது. ஆனா நானே செஞ்சேன்னா எனக்கு இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வருமா அப்படின்றதுதான் சார் தெரியும். இப்ப இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? வெளியில கொண்டு வர்றதா இருந்தால் நான் இங்க இருந்து கனெக்ட் பண்ணி இப்படி வெளியில கொண்டு வந்துட்டேன். ஆமா ஆமா. இந்த பக்கம் உள்ள வால் ஃபுல்லா இந்த வேனிஷிங் லைன், இந்த பக்கம் வால் முழுசு இந்த பக்கம் உள்ள வேனிஷிங் எக்ஸ்டர்னல். இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், இப்போ வந்து ஒரு செமி சர்க்கிள் ஒன்று போட போறேன். செமி சர்க்கிளை போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கணும். நான் இதில் ஒரு ஹாஃபாக வச்சு ஒரு ஸ்டூல், ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். என்னன்னா இங்கேருந்து திரும்ப இப்படி போயிடுது. இங்கேருந்து இதுக்கு போயிடும் இல்லையா? இங்கேருந்து இதுக்கு போயிடும். அது போட்டுக்குங்க. இப்ப இங்க இருந்து அதுக்கு போயிடும். அந்த கர்வ்ல இருந்து அங்க போயிடும். இப்ப எப்படி இருக்கும், இங்க இருந்து இது வெளியில வருது இல்லையா? இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வெளியில வருது இல்லையா? அதே மாதிரி இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அது வெளியில வரும். அதை வந்து நான் உங்களுக்கு டிராயிங் போட்டு காட்டுறப்பதான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வழங்கும். சரியா? இப்போதைக்கு நான் இதை வந்து போட்டுட்டு, ஏன்னா கைட்லைன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்ப இதுக்கு பேரலா அந்த இடத்துல வந்து நான் ஒரு கோடு போடுவேன். ஆக்சுவலா அவ்வளவு பெருசு வருது. அது அவ்வளவு பெருசா வருது. நான் அது ரொம்ப சிறுசா போட்டுட்டேன். அவ்வளவு பெருசா வருது. சரியா? இருங்க, அதை எரேஸ் பண்ணிட்டு திரும்ப போடுறேன். சார், இப்ப நீங்க எனக்கு இந்த கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் நீங்க முடிவு பண்ணுவீங்களா சார்? இல்லாட்டினா இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? நான் இப்போ இது பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம செய்ய போறோம். ஏன்னா நமக்கு கிளாஸ் இப்ப ஐடியாவே பெர்ஸ்பெக்டிவ் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். கிளாஸ்ல நம்ம உட்கார்ந்தோன்னே இன்னைக்கு இது பண்ணலாம்னு தோணுமா சார்? இல்லாட்டா காலையிலேயே இன்னைக்கு இந்த கிளாஸஸ் இருக்கு, இந்த கிளாஸ்க்கு நம்ம இந்த இது எடுக்கணும் அப்படின்றத நீங்க டைரியில எழுதிட்டு? இல்ல, நான் ஆக்சுவலா வந்து இப்படி ப்ரொட்ரூஷன் ஒன்று செய்யலாம் அப்படின்றது வந்து நோட் புக் எடுத்துட்டு இருக்கும்போது தான் பிளான் பண்ணேன். அதுதான் கேக்குறேன். நோட் புக் எடுக்கும் போது பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு லட்சக்கணக்கில் மண்டையில இருக்கும், இது உங்களுக்கு இருக்கும், நாலேஜ்ல இருக்கும் சார். டக்குன்னு இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணி. ஆமா ஆமா. என்னன்னா உங்களுக்கு வந்து நான் என்னென்ன செஞ்சிட்டேன் அப்படின்றத பார்த்தேன், அப்படின்றத யோசிச்சேன். அது இது வயல்வெளி ஒன்று செஞ்சோம், மரம் செஞ்சிருக்கோம், ரோடு செஞ்சிருக்கோம் நம்ம. இப்ப அதெல்லாம் வந்து நீங்க செஞ்சு பார்க்கலனாலும் உங்களுக்கு விளங்கக்கூடிய லெவலுக்கு இருக்கு. அப்ப வித்தியாசமா இன்னொன்னு ஒண்ணு செய்வோம் அப்படின்னா இதுதான். அப்படின்னு தான் இதை எடுத்தேன். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல நடுவுல வந்து ஒரு சர்க்கிள் சுவத்துல போட்டு, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒண்ணு போட்டு அது பள்ளமா போக போகுது, அது ஒரு ஷெல்ஃபா போக போகுது. சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போய்கிட்டே இருக்கோ? இல்ல சார், நல்லாதான் வருது. நீங்க போட போட எனக்குமே வந்துட்டே தான், நானும் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னவா வரப்போகுதுன்றது எனக்கு புரியல. சரிங்களா? அது தனியா நானா செஞ்சேன்னா
நானா செஞ்சா செய்வேனா ஓகே அதுவும் ஓகே தெரியல. ஓகே. இப்போ இது இந்த லெவலுக்கு நான் வந்து ஒரு இதை பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த லெவலுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த லைன் வேண்டாம், இந்த லைனை எடுத்துருவோம். பிளானோ ஸ்கொயர் என்னமோ போயிடுச்சு. அதை மூடி வைக்கிறதுக்குள்ள என்னென்னமோ போயிடுது. சரிங்களா, இந்த ஃபியூ மினிட்ஸ் முடிச்சிடறேன் நான். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு இந்த இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஆமா சார். இது வெளியில் இருக்குது, இது உள்ளே போயிருக்கு, இது வெளியில் இருக்குது. அந்த பிளாக்குக்குள்ளே வந்து ஒரு சென்டரில் ஒரு வட்டம் ஒன்று போட போகிறோம். பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கா இல்லையான்றது நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போதைக்கு சென்டரை கண்டுபிடிப்போம். சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் இது பண்ணணும். ஏன்னா நமக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறதுனால சென்டர் வந்து கரெக்டாக இப்போ நம்ம சென்டரை கண்டுபிடிச்சோன்னா இதை போட்டிருப்போம், நம்ம இந்த இடத்த எடுத்துருப்போம். ஆக்சுவலாக இதுதான் சென்டர் இதுக்கு. அப்போ இந்த ஹைட் வச்சுக்கிறேன்னா அதே அளவில் இடத்துல வந்து நான் இந்த இடத்துல இந்த ஹைட் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன செய்வேன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் ஒன்று அந்த இடத்துல வரைய போகிறேன். எப்படின்னா நான் அந்த அது வரைக்கும் வருது அப்படின்றப்ப அதை கோடு போடுறேன், இதை கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். அந்த சைடு கீழே போக போக சிறுசாகிட்டே போகுது பாருங்க. இதுதான் சென்டர் லைன்னா அந்த சைடு சிறுசாகிட்டே போகுது. இப்போ நான் வந்து இந்த கர்வை அப்படி கனெக்ட் பண்ணிட்டு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம கிளாஸில் வந்து டிஎஃப்ஏ கிளாஸில் சர்க்கிள் வரைகிறதுக்கு ஒரு ஸ்கொயரை போட்டு சர்க்கிள் வரைகிறது ஈஸி அப்படின்னு பேசுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான் செய்கிறேன், அதான் செய்கிறேன் நான். சரிங்களா, அப்படி இருந்தால் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுருவோம். இப்போ பர்ஸ்பெக்டிவ்ல வந்துருச்சு அந்த சர்க்கிள். சரிங்களா, இப்போ அதை வந்து ஃபோட்டோ எடுத்துடுறேன். இது உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்குது, அதனால வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு இல்லை என்னன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு போயிடலாம். சரி. எல்லாமே ஃபோட்டோவில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. சரியா, இப்போ என்னன்னா இது வந்து அபவ் ஐ லெவலில் இருக்குது, இது பிலோ ஐ லெவலில் இருக்குது. இதுதான் ஐ லெவல் இல்லைங்களா, இந்த இடம் தான் ஐ லெவல். எழுதிடுறேன்னா ஐ லெவல், இது பிலோ ஐ லெவல். அங்கே அபவ் ஐ லெவல் எழுதியிருக்கேன். அப்போ இங்கே இந்த இடம் தெரியும், இந்த இடம் தெரியும், அங்கே வந்து அந்த மேலே இருக்கிறது தெரியும் இல்லையா, மேலே இருக்கிறது தெரியும், இது கீழே இருக்கிறது தெரியும், இங்கே சைடில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியும். அப்போ ஒரு சர்க்கிள் வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு சர்க்கிள் இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு வச்சோம்னா அவ்வளோ தூரத்துக்கு அது தெரியும். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு காட்டணும்னு யோசிச்சிங்கன்னா இதை வந்து இப்படி இப்படி சேர்க்குறீங்க, இதை அப்படி சேர்க்குறீங்க, இதை சார் இந்த சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்கீங்களா சார்? ஆமாம் ஆமாம், இந்த சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அதாவது இந்த இந்த இது வந்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கிள். ஆமா, சரிங்களா, இருங்க அதை அதான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட சர்க்கிள். அதான் நம்ம போட்ட சர்க்கிள். இப்போ என்னன்னா இதுக்குள்ள ஒரு பள்ளம் ஒன்று இருந்துச்சுன்னா இது அடியில் உள்ள தெரியும் இல்லையா. இப்போ அடியில் இது தெரியும், சைடில் இது தெரியும், அதில் அங்கே அது தெரியும், அவ்வளோ பெருசுக்கு தெரியும். நான் கொஞ்சம் சிறுசாக்குறேன். உள்ள வந்து அந்த சர்க்கிள் தெரியும். இப்போ என்னன்னா எங்கே போட்டிருக்கேன் அதை,
இல்லை, இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு இங்க் பண்ணி காட்டுறேன். ம். இங்க் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ணுறேன். ம். இந்த கோட்லாம் அழிச்சிடணுமா சார்? நடுவுல அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த வளைவு, அந்த ஆமாம், கோடு அழிச்சிடணும். எல்லாம் ஆமாம். இப்போ வந்து நான் வந்து இங்க் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட போகிறேன். இங்க் பண்ணிட்டு பென்சில் லைன்ஸை ஃபுல்லாக அழிச்சிடுவேன். சரி, ஆண்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அந்த கிரைண்டர் கிட்ட என்னோட சார்ஜர் இருக்கும், அந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து அப்புறம் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஆண்டிக்கு இங்க வச்சு. தேங்க்யூ. இப்போ இந்த காவை வந்து அங்கே வரைஞ்சிடுறேன். அங்கே வரைஞ்சிட்டு எதெல்லாம் வேணுன்றதை மாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆ. ம். இப்போ இந்த ஃபார்ம் இப்படி மேலே வரணும் கீழே வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சைடை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடை காவா போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணது தான். ஆ, சரி. அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், வால் ஒன்று கட்டி அந்த வால்ல இருந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வரணுன்றது மாத்திரம் தான் எனக்கு இருந்த பிளான் ஆக்சுவலாக. ம். Thank you so much, sir. Thank you. 100 on the சரிங்களா? இப்போதைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த வாழை லேசாக காட்டிடுறேன். இந்த வாழை லேசாக காட்டிடுறேன். கடைசி வரைக்கும் கொண்டு போகலை, லேசாக அப்படி ஒரு கோட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அந்த வால் அப்படி போகுது. இங்கே வந்து அப்படி போகுது அது. சரிங்களா? இப்போ நான் எரேஸ் பண்ண போகிறேன். அக்ரலிக் பெயிண்ட்டு, அக்ரலிக் மீடியம் எல்லாம் வந்து ஒரு உடன் பாக்ஸ் ஒன்று, இந்த கேரி அவுட்டோர்லாம் போகிறப்ப கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு உடன் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு உடன் பாக்ஸ் இருந்துச்சு. அதில் நான் வந்து இந்த எரேசரை போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தது. அந்த எரேசர் அந்த பாக்ஸை வந்து நான் எடுக்க வேண்டிய தேவையே வரல. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸை எடுத்து பார்க்குறேன், எரேசர் வந்து மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை க்ளீன் பண்ணி மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா? இப்போ அதோடைய மீனிங் வந்துருச்சா உங்களுக்கு? இப்போ இதை லைட் அண்ட் ஷேடு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நீங்களா ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிறீங்களா? இந்த தூண் வரைஞ்சிருவீங்க. ஓகேவா சார்? கொஞ்சம் கீழே கொண்டாங்க. பக்காவா இருக்கு, கரெக்டா இருக்கு, சரிங்களா? அப்போ ஒன்று செய்யுங்க, நான் வந்து இப்போதைக்கு இந்த ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்க சார். ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற ஒன்றும் கேள்விகள் இல்லையா? இல்ல சார், ஆனா இது எல்லாமே நீங்க சொல்ல செய்யறேன், ஆனா நானா செய்வேனா அதுதான்
எனக்கு ஒன்று தெரியல செய்யுங்க சார். நீங்க, ஆனா ஒன்று ஆ செய்யுங்க நீங்க. ஆ நாளைக்கு இதே டைம் நீங்க வந்து கிளாஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆ நான் அனுப்புறேன் போட்டோஸ். சரிங்க சார். எல்லா போட்டோஸையும் வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங்கை ஆ பார்க்காம போட்டோஸை மாத்திரம் பார்த்து இத இதை திரும்ப இதை அப்படியே வரைங்க. ஓகே சார். ம் இதை அப்படியே வரைங்க. இதை நம்ம ஆ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கலர் பண்ணுவோம். கலர் பண்ணா என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே சார். பக்காவா கலர் பண்ணுவோம். எக்ஸாக்டா வந்து கலர் பண்ணாதான் இன்னும் நல்லா, இந்த கலர் பண்ணா இன்னும் கொஞ்சம் அது நல்லா டீட்டெயில் தெரியும்ல சார்? ஆமா டைமென்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். இது அப்படி திரும்புது, இது இப்படி திரும்புது அப்படின்றது இன்னும் தெரிய இத ஆரம்பிக்கும். பார்த்தா நமக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஆனா இனிமேல் இத ஃபினிஷ் பண்றப்பதான் இது இது இன்னும் கிளியரா இருக்கும். பக்காவா வந்துருச்சு. நீங்க இங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆ சரி சார். இதை அப்படியே இங்க் பண்ணீங்கனாலே வித்தியாசம் பக்காவா வந்துருச்சு அது. ஆ அதாவது நான் சொல்ல சொல்ல செஞ்சது அப்படின்றது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஆமா சார். அது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. எப்போ ஒரு ம் கோடு போடுறோமோ ஒரு லைனுக்கு வந்து 2 டெட் எண்ட்ஸ் இருக்கும் ம் இல்லைங்களா? ம் அதை லூஸ் எண்டுன்னுவோம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ல. ம் ரெண்டு ரெண்டு எண்ட்ஸ் ம் லூஸ் எண்ட்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? 2 எண்ட் இருக்கு. லூஸ் எண்டை லூஸா விடாம நம்ம வந்து ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாயின் பண்ணிடுவோம். பண்றோம். ம் ம் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு வர்றப்ப 2 சைட்லையுமே ஜாயின் பண்ணி ஆகணும். ம் ம் சில லைன்ஸ் வந்து இருக்கும் ஆனா தெரிய போறது இல்லைன்றப்ப அந்த லைன்ஸை நம்ம போடுறது இல்லை. இப்ப இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்க இருந்து ஒரு லைன் ஒண்ணு வரும். கட்டாயமா இங்க இருந்து ஒரு லைன் ஒண்ணு வரும். இங்க இருந்து ஒரு லைன் ஒண்ணு வரும். அது ரெண்டும் தெரிய போறது இல்லைன்றதுனால நம்ம அந்த 2 லைனையும் போடல. ம் மற்றபடி எல்லா லைன்ஸையும் நம்ம வந்து வேனிஷிங்கோட கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டேன். ம் சரிங்களா? ம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க இதே மாதிரி இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இது வந்து இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நம்ம செஞ்சிருப்போமா? 1 hour 1.5 hours நம்ம செஞ்சிருப்போம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா வந்து டிராயிங் நம்ம போட்டது வந்து 50 minutes போட்டிருக்கோம். ம் ம் டிராயிங் போட நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு 15 minutes ஆயிருக்கு. ம் நீங்களா போடுறப்ப ஒரு 15-20 minutesல நீங்க போட்டு முடிச்சிடலாம். ஓகே சார். ம் சரிங்களா? அப்ப 15-20 minutesல அது போட்டு முடிச்சிருங்க. ம் போட்டு முடிச்சிட்டு இது மாதிரி ஒரு தூணை ஒன்று வரைஞ்சிட்டு இங்க இந்த சைட்ல ஒரு இப்படி பாக்ஸ் பிளெயின் பாக்ஸ், இந்த சைட்ல ஒரு பிளெயின் பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டு ம் பெர்ஸ்பெக்டிவோட கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணி அந்த பாக்ஸை இதை வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து மேடு பள்ளம்லாம் அதுக்கப்புறம் கொண்டு வந்து பாருங்க. ம் கொண்டு வந்து ஒரு ஓகே. தடவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இதே இதை வச்சு இதே சிஸ்டத்தை வச்சு ராஷ்டிரபதி பவன்ல என்னுடைய 2 பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் இருக்கு. ஃபுல் ஓ ஷீட். ராஷ்டிரபதி பவன். ஓ 30x40 ஷீட்டு. ம் அங்க அந்த தர்பார் ஹால்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ம் ம் அந்த தர்பார் ஹாலை வந்து ரீடெக்கரேட் பண்றாங்க. அதுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் உட்காந்து சொல்லிட்டே இருக்காங்க. நான் வரைஞ்சிக்கிட்டே வர்றேன். ம் அதை இங்க் பண்ணி கலர் பண்ணி அங்க கொண்டு போயாச்சு. எங்கிட்ட இங்க அந்த போட்டோ கூட காணும். ஓ கொண்டு போயாச்சு. ம் அதை பேஸ் பண்ணி தான் அங்க வரையறாங்க, அங்க செய்யறாங்க. ஓ அப்பா. சொல்லி செய்யறாங்க. இல்ல இதேதான் அது. ம் இப்ப இந்த இடத்துல மேடு கொண்டு வந்திருக்கோம், இங்க பள்ளம் கொண்டு போயிருக்கோம், இந்த இடத்துல பள்ளம் கொண்டு போயிருக்கோம். இது ஜாமெட்ரிக்கலா இருக்கு, இது கர்வி லீனியரா இருக்கு. கர்வ்ஸ் இருக்கிற கர்வி லீனியர், இது வந்து வெறும் ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாமெட்ரி. ம் இதையே இப்ப வந்து இதே படத்தை இங்க பாருங்களேன். இப்ப இதே படத்தை இப்ப நான் இப்படி சோவர் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன செய்யறேன், அப்படி போடுறேன். அப்படி போட்டு ம் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒண்ணு போட்டு ம் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கத்தி உரைக்குள்ள இருக்கிறது. ஆமா, ஒரு கேடயமும் ஒரு கத்தியும். கேடயம் கேடயமும் கத்தியும். இப்ப இது இது எதை வச்சு வந்துச்சுன்றீங்க? அந்த 2 கோட்டுக்கு நடுவுல அந்த சர்க்கிள் நம்ம போடுறோம். ஆமா போடுறோம். அந்த போட்டு இதே தான் சிஸ்டம்.
இப்ப நான் வந்து அந்த கோட்டுக்கு நடுவில் அந்த கட்டம் போட்டு அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து அதை செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால. இப்ப இதே இதை கலர்லாம் பண்றோம். இப்ப இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு அப்படின்னா அங்க வேனிஷிங்க்கு போகும், இது வேனிஷிங்க்கு போகும். ஒரு பெயிண்டிங் ஒன்று வந்துருச்சு அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா, ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்குன்னா இது அப்படி அப்படி போகும், அது அப்படி போகும், அது அப்படி வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஸ்டூல் அந்த இடத்துல வந்துருச்சுங்களா. அதுல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வரைகிறதா இருந்தாலும் கூட இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம போட்டுட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு ஆள் ஒன்று வரைஞ்சாச்சு. அப்ப பேசிக் ஒன்று கரெக்டா செஞ்சுட்டோம்னா அதை பேஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே போகலாம். என்னன்னா இது தப்பிதமா வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்காம தப்பிதமா ஒரு தடவை செஞ்சு பார்த்தோம்னா இது இது தப்பிதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். அப்படிதான் டெவலப் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே, அப்ப அடுத்த கிளாஸ் வந்து நான் வந்து 5th திரும்பி வந்துடுறேன். ஓகே சார். 1 2 1 2 3 4 5 சனிக்கிழமை திரும்பி வந்துடுறேன். ஓகே சார். எப்ப எப்ப வைக்கலாம் உங்களுக்கு கிளாஸ்? நாளைக்கு இல்ல, நீங்க சனிக்கிழமை திரும்பி வரீங்க. அடுத்த வாரம் அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் சார். நாளைக்கு வைக்கலாம் கிளாஸ். நாளைக்கு 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 26 இல்லையா? நாளைக்கு தேவானையோட கிளாஸ் இருக்கு. சரி சார், நம்ம நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கோம் சார். நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். சார் இந்த ஸ்டூல் காலு கூட வேனிஷிங் வந்து இங்க இருந்தா நம்ம எடுக்கணும் சார். ஆமா, இந்த பக்கத்துல இருந்து இந்த ஸ்டூல் ஆப்போசிட் சைடு இங்க இருந்து இதுக்கு, இங்க இருந்து இதுக்கு, இந்த 2 காலுக்கு, இந்த 2 காலுக்கு இங்க, இந்த 2 காலுக்கு இங்க போயிரும், இந்த 2 காலுக்கு இங்க வந்துரும். சரிங்களா? லைன் கட் ஆயிடுச்சு.